உன்னத பாட்டு 4வது அதிகாரம், உன்னத பாட்டு 4வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அடைக்கப்பட்ட தோட்டம் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். வேதத்தில் நாம் பார்க்கும்போது யார் யார் வேதத்தில் பிரகாசித்தார்களோ, யார் யார் வேதத்தில் ஆண்டவருக்காக மகிமை நிறைந்தவர்களாய் இருந்தார்களோ அத்தனையுடைய வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை உருவானதை நாம் பார்க்க முடியும். அதே போலதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குமானால் ஆண்டவர் உன்னை உயர்த்த போகிறார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், ஆண்டவராகிய தேவன் உன்னை பலப்படுத்த போகிறார் என்று நாம் உடனே சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஐயோ, நாலா பக்கமும் அடைப்பட்டு போய்விட்டது, நாலா பக்கமும் இந்த சூழ்நிலையிலே நாங்கள் அகப்பட்டு போனோம், இனி எங்களுடைய வாழ்க்கை என்ன, எங்களுடைய சூழ்நிலை என்ன என்று சிந்திக்கிற இடத்தில் நாம் இருந்துவிடக்கூடாது. எப்போது நாலா பக்கமும் அடைப்படுகிறதோ, நாலா பக்கமும் நம்மளை இயற்கையாகவோ இல்லை மனுஷர்களாகவோ சூழ்ந்து கொண்டார்கள் என்றால் அந்த அடைக்கப்பட்ட இடத்திலிருந்து நம் பரத்தை நோக்கி பார்ப்போமானால் மகிமையான மகத்துவத்தை கர்த்தர் நமக்கு செய்வதற்காகவே அந்த அடைக்கப்பட்ட இடத்தை அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் நீயும் நானும் அடைக்கப்படாமல் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவன் அடைக்கப்பட்ட தோட்டம் ஒரு தோட்டத்தை திறவுகளை அடைக்கப்படாவிட்டால் சத்ருவானவன் இல்லை காட்டு மிருகங்கள் இல்லாவிட்டால் திருடர்கள் வந்து அந்த திறப்புக்குள்ள ஏறி அந்த பயிர்களை நாசம் பண்ணி போடுவார்கள் என்பதற்காக கர்த்தராகிய தேவனுடைய ஜனங்கள் அன்று திராட்சை தோட்டங்களை அமைக்கும் போது குள்ள நரிகளோ பொல்லாத சத்துருக்களோ உள்ள நுழைந்து பயிர்களை சேதமாக்கி போடாதபடிக்கு அதை அடைக்கப்பட்ட தோட்டத்தை வைத்திருக்கிறது போல வைத்திருப்பதற்காக ஆண்டவராகிய தேவன் உன் வாழ்க்கையிலே அடைக்கப்பட்ட தோட்டமாக அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே ஐயோ நாலா பக்கமும் சுவர் கட்டப்பட்டு விட்டது, நாலா பக்கமும் அடைக்கப்பட்டு இருக்கிறது என்று உன்னுடைய இருதயத்திலே சிந்திக்க தோணும் போது, அந்த சூழ்நிலை வரும்போது நீ ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலை எனக்கு எதற்காக, இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலை இந்த சந்தர்ப்பம் எதற்காக என்னை நீர் உயர்த்த போகிறீர், என்னை நீர் மகிமையாக நடத்த போகிறீர், என்னை நீர் அழகு பார்க்க போகிறீர், உமது மகிமைக்குள்ள என்னை வைக்க போகிறீர் என்று ஆண்டவரை பார்த்து விசுவாச அறிக்கை விட வேண்டும். இல்லாமல் மனம் தளர்ந்து போகக்கூடாது, மனம் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவராகிய தேவன் இந்த 1ஆம் தேதி உனக்கும் எனக்கும் வரத்திலிருந்து தருகிற வார்த்தை, நீ எந்த சூழ்நிலையில அடைப்பட்டாயோ அந்த சூழ்நிலையை வைத்து கர்த்தராகிய தேவன் உன்னை உயர்த்த போகிறார்.